இதுல நத்திங் கேன் கோ ராங். சார் வந்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்தாருல, உடச்சு பார்க்கலாம். உடச்சாலும் எதுவும் ஆகாது. ஸோ அது ட்ரை நல்லா செஞ்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சரி. நான் பண்ண விஷயம். ஸோ கெயின் பேக் வித் விளாக். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் போடுறேன். ஷோட விளாக் போட்டேன் லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் ஒரு ஜிம் டூர், சிஆர்கே ஆவடியில் இருக்க ஜிம். ஸோ வி ஆர் கோயிங் டு திஸ் ஜிம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்ன பட்ஜெட்டு எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் மென்ஸ் ஃபிசிக் அத்லெட். ஸோ ஃபர்ஸ்ட் அத்லெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் வசீம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைகர் ஐஜிஎம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அத்லெட் கம் யூடியூபர் ஆகிட்டாரு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, how are you? I'm fine bro. How are you? நல்லா இருக்கேன். NPC வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you bro. CFC கிளாசிக் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. CFC கிளாசிக் எப்படி இருக்கீங்க? என் மைண்ட் வர அங்கே போகுது. பாருங்களா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நம்ம ஷோல்டர் பிளாக் போட்டோமா? ஆமாம், அங்கே வேல்ஸில் போட்டான். ப்ரோ கூடயும் லாஸ்ட்டாக பிளாக் பண்ணேன். ஆமாம், போட்டான், ஃப்ளாட் ஆகிட்டான். ஸோ இப்போ நான் இப்போ வந்து ஜிம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், மிஷின்ஸை ரைட் பண்ண போகிறோம். அண்ட் ஜிம்மை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஒரு மிஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே அப்புறம் டன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா லைக் கிட்டத்தட்ட லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு 3 years to 4 years இருக்குமா? லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 4 years. உங்களுக்கு 10 years மேலே இருக்குமா? 10 years 2 years ஆன எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் எனக்கு. ஓகே, ஜிம் சொல்கிறேன். இல்லை 10 years சும்மா ஃபன். 10 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா 10 years ப்ளஸ் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க கூட வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த மிஷின்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஜிம் எப்படி இருக்குன்னு ரைட் பண்ணலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா வசீம் வந்து டிப்ரெஷனில் இருக்கான். ஹி இஸ் டூயிங் ஷெரு கிளாசிக், டெல்லி ஷோ பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அப்பர் பாடி இவரோட சர்க்கியூட் போட போகிறோம். அண்ட் அதுலேயே வந்து நம்ம ரெட் பண்ணிடலாம் மிஷின்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் செஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டுனா யூஸ்வலாக பண்ணியிருப்படா நீ இந்த டம்பிள் ப்ரெஸ், பெஞ்ச் ப்ரெஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைமில் நம்ம அதெல்லாம் போட்டு ஏதோ வந்து கிடக்கு முடக்கா பண்ணுவானா. புரியுது. இந்த மாதிரி மிஷின்ஸில் போயிடலாம். ஓகே, ஸோ மிஷின்ஸில் ட்ரை பண்ண எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு பாரு. போடு போடு. அவன் போடுறான்னா அவனுக்கு எப்படி ஃபீல் பண்ணான்னு பார்ப்போம். 15 minutes ஓகே. நல்லா ஸ்ட்ரெச் ஸ்குவீஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. உன்னால் நல்லா இருக்கு. இந்த பயோமெக்கானிக் அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கு. கரெக்டாக ஹிட் ஆகுதா? ஈஸி. சூப்பர். நான் போட்டு பார்த்தது போட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு ப்ரோ. லைக் அந்த பொசிஷன், அந்த வெர்டிக்கல் ஆங்கிள், பம்ப் கான்ட்ராக்ஷன்லாம் நல்லா இருக்கு. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் பிளட் ஃப்ளோ நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் சொன்னேன் டம்பிள்ல வேணாண்டா இதில் போடலாம். நான் போட்டு பார்க்கவா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மிஷின். ஆக்சுவலி நான் வந்து மேக்ஸிமம் நான் ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும், இந்த சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி சேம் வெர்டிக்கல் ஆங்கிளில் நான் பார்க்குறேன். காம்பேக்டாகவும் இருக்கு பாரு, எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல? ஒரு காம்படிஷன் ஆகுது. சென்னை ஃபிட் சிட்டி கிளாஸ் நீ தான் ஓவரால் வின் பண்ணோம். கழுத்தெல்லாம் அப்படி பண்ணாதடா, சாயிடா பின்னாடி ஸ்லோவாக. எஸ், என்னன்னா ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன்னா இந்த குட்டியாக இருக்குது, ஸோ வந்து ஈஸியாக இருக்கும், லைக் அந்த தக்கையாக இருக்கும், வெயிட்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த 15 kg ஈஸியாலாம் இல்லை. கரெக்டாக அந்த ஸ்டேபிளாக போகுது. கரெக்டாக எப்படி சொல்கிறது, சே வந்து பாரு எவ்வளோ அந்த பிளேட்டே ரொம்ப வெயிட்டடாக இருக்குது. நான் நினச்சேன்னா குட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய பேர் அது மைண்ட் செட் வரும்ல, குட்டியாக இருந்தால் வெயிட் இது ஆகுது, ஸ்டேபிள் ஆகாது. பட் கரெக்டாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன். நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே காம்பேக்டாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தைக்கையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஹெவியாக தான் இருக்குது. டம்பிள்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணால் என்ன, நம்ம வந்து இம்பேலன்ஸாக போடுவோம், இல்லைனா ஒரு சைடு வந்து இப்படி கிராஸாக போயிடும். ஆமாம் ஆமாம், நம்மளால கரெக்டாக போட முடியாது. பெஞ்ச் ப்ரெஸ் போட்டாலும் இதே பிரச்சனை தான், அன்இவனாக தூக்குவோம். ஆனால் இதில் இந்த நம்ம இருக்கிற மெக்கானிசம் பாரு, நம்மளால ஆடவும் முடியாது, அன்இவனாகவும் போட முடியாது. ஸோ ஈக்குவலாக போட்டு தான் ஆகணும். ஸோ காம்பேக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செஸ்ட்டில் இது வந்து இப்போ நம்ம ஸ்க்வீஸ் பண்ணும்போது கூட பாரு, அது பிளட் ஃப்ளோவை ஈஸியாக நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். பார்த்தீங்களா, ஆடவே இல்லை. அந்த சீட்டும் கரெக்டாக
அந்த டெப்த் ஸ்குவீஸ் பாரு எவ்வளோ தூரம் என்னால் டெப்த் ஸ்ட்ரெச்சும் பண்ண முடியுது நல்லா, கான்ட்ராக்டும் பண்ண முடியுது கரெக்டாக. எக்ஸாக்ட்லி. ஸோ இவனுக்கு இந்த பர்ஃபெக்டான டைம், இந்த டிப்ளீஷன் டைம்லாம் ஸோ தம்புலாம் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு போயிடலாம். மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு அதெல்லாம் மோஸ்ட்லி நல்லா யூஸ் ஆகும் இந்த மிஷின்ஸ்லாம். ஆமாம், இப்போ நம்ம புதுசாக போகிறோம் ஜிம்முக்கு, ஒரு 7.5 தம்பிளே நம்மளால் போட முடியாது. ஸோ அந்த நம்ம நம்ம இதை யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தே இருக்காது, முதல்ல நம்ம லிஃப்ட் பண்ணுவோம், ஸோ அன்னிவனாக போட்டுருவோம். இதில் அந்த மாதிரி இருக்காது, இதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பண்ணலாம். இப்போ ஷோல்டர் போகலாமா சொல்கிறேன்? ஷோல்டர் 10 kgலே ஆரம்பிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது செஸ்ட் ப்ரெஸ் என்னடா செஸ்ட் ப்ரெஸ் மாதிரி இருக்குன்ட்டு, அப்புறம் தான் பார்த்தா இது ஷோல்டர் மிஷின். அதனால தான் எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கிட்ட கேட்குறேன். 10 years 5 years. ஓ ஸோ இப்போ இந்த மசில் மட்டும் அக்காவும் ஃபீல் பண்ணுவோம். எல்போஸ் இன் சூப்பர். 3 4 ஸ்லோவா கம் இந்த மசில் நல்லா உன்னால ஃபீல் பண்ணுங்க. கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. குட். ஈஸி. ஸ்லோ பண்ணிக்கோ கொஞ்சம். கரெக்டாக ஃபீல் ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி. அண்டு சேம் ஷோல்டர் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம தூக்குவோம்ல, இந்த நார்மல் ஜிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸில் வந்து இப்படி தான் தூக்குற மாதிரி இருக்கும். இந்த படுத்துக்கிட்டு பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரெச்சும் அந்த ஆங்கிளும் கரெக்டாக போட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொஞ்சம் கீழே போனால் கூட அது ஃபங்க்ஷன் செஸ்ட்டுக்கு தான் ஆகும். ஆமாம். இந்த மேட்ரே அந்த அந்த சீட்டோட பொசிஷன் தான். நீங்கள் போடு ப்ரோ, நீங்கள் போட எப்படி இருக்கு பார்ப்போம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதில் சீட் பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது பாருங்கள், ஹைட் அக்கார்டிங் டு ஹைட். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் இவன் அப்படியே மேனேஜ் பண்ணி. ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்குது பார்த்தீங்களா, நல்லா டவுன் போதில். என்னோட மசில்ஸ் கரெக்டாக தெரியும். போடுறான் டெம்போ இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும், சும்மா ஜர்க் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி இருந்துச்சு ப்ரோ? அதான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா கான்ட்ராக்ட் ஆகுது, சூப்பராக. அதான் சொல்கிறேன்ல, அந்த பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க, அந்த ஆங்கிள் எல்லாமே. அதுதான் உங்களுக்கு நீங்கள் இது போட்டுட்டு இந்த ஆங்கிளும் போட்டு பாருங்கள், இந்த ஆங்கிள் எப்படி செட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொன்ன பத்தியா கரெக்டாக ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் டெல்ட் ஷோல்டர்ஸ், இந்த இடம் ஃப்ரண்ட். ஆமாம். இவ்வளோ பெரிய. ஸோ இந்த மிஷின்ஸ்லாம் பாரு, இது வந்தோடனே அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆமாம். கரெக்டாக நம்ம பொசிஷனும் மாறாது, எக்ஸாக்டாக அந்த பொசிஷனில் நம்ம ஸ்டிக் ஆகிடும். அதுனா நம்ம ஏடாகுறமா இப்படி அப்படின்னு போய் இன்ஜுரிஸ் ஆகிடும். ஆமாம். ப்ளஸ் பார்பல் வந்து அந்த கரெக்டாக ஆங்கிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இதாகும். ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்குவீஸ் பண்ண முடியுது பாரு, ஸ்ட்ரெச்சும் நல்லா பண்ண முடியுது கிளியராக. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். சூப்பர். 2 ஆங்கிள் யூனிலேட்டர் வேறு அது பாரு, தனியாகவும் போடலாம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஸோ இதில் மேட்ரே எல்லாமே பாரு சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ நீ ஒரு 2025 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜிம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி மிஷின்ஸே போதும். ப்ரைஸிங் எவ்வளோ ப்ரோ இருக்கும் இதெல்லாம்? லைக் கெஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் கெஸ் பண்ணீங்களா? நீங்கள் கெஸ் பண்ணீங்களா? நீங்களே சொல்லுங்கள். அவன் தான் கேட்குறான். எவ்வளோ இருக்குன்ட்டு ஒரு 90,000 to 80, 90 இல்லை 1 lakh அந்த ரேஞ்ச். பிகாஸ் அந்த லுக் இருக்குது ப்ரோ இதில். லுக் அதான் உங்களோட சேம் அதான் 85 to 90. 85 to 90. ஓகே. எனக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது அந்த ரேட்டு தான் ஃபீல் ஆகுது, 80 to 90 ஓரியன்ட். ஏன்னா இப்படி ஒரு ஜிம் போனோம்னா கண்டிப்பாக ஒரு 50 lakhs தான். ஆமாம். இப்போ நிறைய பேர் ஜிம் போடுற ஐடியாவில் இல்லை, ஜிம் மெடிக்கல் ஷாப் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ரோ 80 உங்களோடது ஒரு 90. ஏன்னா எதுனால சொல்றீங்கன்னா இம்பல்ஸ் இந்த பிராண்டிங் பெரிய பிராண்ட், யூனிவர்சல் பிராண்ட், வேர்ல்டு ஃபுல்லாக இம்பல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்ல, இவரோட
டீலர்ஷிப் பண்றாங்களே அவங்க கிட்ட நம்ம கேட்போம் என்ன சொல்றாங்க என்ன ரேட் இருக்கு ஓகேவா என் கேஸ் கரெக்டா அவங்க கேஸ் கரெக்டான்னு பார்த்தோம். கெஸ் கரெக்டா இல்ல ஒரு கெஸ் கரெக்டான்னு நான் வந்து ஒரு 70 இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா என்னோட அதிகமா சொல்லி பார்த்தா அவனோட கம்மியா சொல்றீங்க. 70 என்னோட கெஸ் 70 கெஸ் தானே. சரி ஓகே சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் மகேந்திரன் சார். Hi sir. Hi Abhishek, how are you? I'm fine sir. Thanks for coming to this place. Hi, how are you? Hi Vasim, how are you? Very fine. Sir, thanks for sponsoring my show. CFC Classic. Okay. Sir தான் பாத்தீங்கன்னா ஆஃப்டான் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. இவர் தான் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. So thank you so much sir. Thank you, thanks. And thanks for inviting us. So இந்த மிஷின் வந்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் சார் ரெண்டு மிஷினும். எங்களுக்கு வந்து காம்பேக்டா பயோ மெக்கானிசம்லாம் சூப்பரா ஃபீல் ஆச்சு. ரெண்டு பேரோட ஒரு பிரச்சனை சார். ஸோ என்னன்னா எல்லாருமே வந்து இது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு அமௌண்ட் சொல்லி கோட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன கெஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரைஸ் எவ்வளோ கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க எல்லாம்? நீங்கள் அதை சொல்லிட்டா நீங்கள் வந்து இவரோட கெஸ் வந்து he said 80,000 to 90,000. இவரோட 1 lakh சொன்னாரு. 80,000 ஓகே. நான் வந்து ஒரு 70 ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு. இது நீங்க சொன்ன ப்ரைஸ்ல ஆஃப் த ப்ரைஸ் கீழே தான் இருக்கும். ஹாஃப் த பிரைஸ் ப்ரைஸ்னா 40,000. இந்த மிஷின்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் சம்வேர் 38,000 to 39,000 rupees தான் இதோட பிரைசிங். 40,000 கூட இல்லையா? இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா எந்த ஊருக்கு கொண்டு போகணும். ஏன்னா இது இந்த மிஷின் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ப்ரைசிங் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஸ்பேஸ் பெரிய கன்ஸ்ட்ரெயின் ஃபார் ஜிம் பீப்புளுக்கு. இப்போ அப்படின்னும் போது இன்னைக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு ரெண்டல் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ இதுக்குள்ளே இவ்வளோ மிஷின்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஜிம் செட் பண்ணணும்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வேணும். அப்போ ஒரு மிஷினும் சைஸ் பெருசாக இருந்தால் சைஸ் மட்டும் பெருசாகலை ப்ரைஸிங்கும் ஏறுது. ஏன்னா பிகாஸ் இட் கன்சியூம் லாட் ஆஃப் மெட்டல்ஸ். இங்கே இது பெரிய R&D பண்ணியிருக்காங்க. தே brought a size smaller size, metal consumption கம்மி and 3mm gauge, solid, robust. நீங்கள் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கும். எதுவுமே உங்களுக்கு டீவியேஷனே இருக்காது. நீங்கள் பெரிய மிஷினில் என்ன பண்ணீங்களோ அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது சைஸ் சின்னது, ப்ரைஸ் அன்பிலீவபிள். சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது 42 ரூபாயில் இருந்து மேக்ஸிமம் ஒரு லெக் ப்ரெஸ்ஸு இந்த 90 டிகிரி லெக் ப்ரெஸ் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75 ரூபா 80 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 50,000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த மிஷினே இருக்குது. ஓகே. இதை லேட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி 50,000 52,000 ரூபாய். this is I'm talking about including GST-ஓட. this is very important note point. அப்போ 10 to 15 lakhs செட்டப் பண்ணிடலாமே. தாராளமாக செட் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட் எடுத்து பின் லோடடும் பிளேட் லோடடும். இன்னைக்கு வந்து நிறைய ஜிம்ஸில் சேலஞ்சஸ் என்னன்னா பின் லோடட் மட்டும் போடுவாங்க. இன்னைக்கு இந்த ரேட்டில் கொடுக்கறதுனால உங்களால் பின் லோடடும் போட முடியும், பிளேட் லோடடும் போட முடியும். அதுதான் இந்த மெஷினோட ப்ளஸ். ரெண்டாவது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணவே பண்ணாது. ஏன்னா நமக்கு பின் லோடட் ஒரு செட்டு பிளேட் லோடட் ஒரு செட்டு அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் பிளேட் லோடட் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் த சைஸ் வேணும். இன்னைக்கு அந்த பிளேட் லோடட் பின் லோடட் என்ன சைஸ் வைக்கிறீங்களோ அதை காட்டில் கம்மி சைஸில் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் மோர் வைக்கலாம். ஸோ அதுதான் இதோட பியூட்டி. பட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸாக ஒரு நல்ல மிஷினாக பார்க்கணும் சார். இது இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டுக்கே இது ஒரு சேலஞ்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா மிஷின்ஸுமே சைஸ் பெருசாகவே பார்த்தவங்களுக்கு இது சைஸ் சின்னதாக ஃபர்ஸ்ட் டைம். இப்போ எஸ்பெஷலி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு எங்கன்னா யூரோப்பில் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்தியாவிலையும் வி ஹாவ் அ ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம். ஏன்னா இன்னைக்கு ஸ்பேஸ் ரெண்டல் இன்னைக்கு எங்கே 70 ரூபா 60 ரூபாயில கிடைக்கிறதே கிடையாது. 100 ரூபான்றாங்க சைஸ். இப்போ இந்த சைஸில் என்னால் கஸ்டமர் ஹாப்பி பண்ண முடியுமானா இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது எனக்கு. இப்போ இந்த மிஷின் இருந்தால் என்னால் எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுதான் இந்த மிஷினோட பியூட்டி. ஆனாலும் லைக் இந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக எப்படி சார் கொடுக்க முடியுது? அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு இம்பல்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு. கரெக்ட். இந்த ப்ரைஸில் எப்படி உங்களால் கொண்டு வர முடியுது? இது காரணம் என்ன? வால்யூமெட்ரிக். இப்போ இம்பல்ஸ்ன்றது இட்ஸ் நீங்கள் சொன்னது இது குளோபல் பிராண்ட். they are not working for one particular country, entire world-க்கு சப்ளை பண்ண. இட்ஸ் a mass production. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது கீ ஃபேக்டர் வந்து they are mass production. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் காஸ்ட் கம்மியாயிடும். ரெண்டாவது ஆஃப்டன் கம்பெனி எடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் அ பிக்கஸ்ட் சப்ளையர் ஜிம் எக்யூப்மெண்ட். வி ஆல்சோ டசன் மாஸ். ஸோ மாஸ்ன்ற போது என்னன்னா வி ஒர்க் வித் அ லீன் மார்ஜின். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வை யூ கெட்டிங் சீப்பர். ஐ எம் கெட்டிங் இட் ரைட் சோர்ஸ் அண்ட் செல்லிங் இட் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் ப்ரைஸ். யூ ஆல்சோ சோர்சிங் இட் ரைட் பிளேஸ். ஏன்னா இன்னைக்கு ரேட்டு கம்மியாகிறதுக்கு இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன்
இங்கே பெரிய ஹோல்சேலர். ஐ எம் நாட் அ ரீட்டைலர், இன்ஃபேக்ட் ஐ எம் அ ஹோல்சேலர். ஓகே. நான் செயின்ஸ்க்கு தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என் ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வேறு இடத்துல போனீங்கன்னா இதே ப்ராடக்ட் வேறு யாராக பண்ணியிருந்தாங்க இந்தியாவில், கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் இன்னொரு 30,000 எக்ஸ்ட்ரா தான் இருந்திருக்கும். இந்த ப்ராடக்ட் கம்மியானதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். பட் காம்படிஷன் சேலஞ்சஸ்லாம் எனக்கு இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எனி பீப்புள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு மார்க்கெட்டில். இந்த 2 இயர்ஸில் ஒருத்தவங்க கூட ஒரு ஃப்ளா சொன்னதில் எவ்ரிபடி இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் டு எனி ஜிம் ஓனர்ஸை பார்த்தீங்கன்னா தே வில் டாக் குட் அபவுட் இட். இது வந்து நிறைய ஜிம்ஸ்க்கு ஆட் ஆன் ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஜிம் இப்போ 15-20 லட்ச ரூபா கொடுத்து போட்டுட்டீங்க, இன்னொரு எக்யூப்மெண்ட் வாங்கினா 1.5 லட்ச ரூபா ஆகும், உங்களால் வாங்க முடியாது. அண்ட் ஸ்பேஸும் இருக்காது. ஸ்பேஸ் இருக்காது. 40,000 ரூபாயில் ஒரு டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது உங்களால் உங்கள் கஸ்டமர் ரீட்டைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு பெரிய விஷயம். ஸோ அது கஸ்டமர் ஹாப்பி பண்ணுறது ரிட்டென்ஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் கொடுக்குற ப்ரைஸ்க்கு விட அதிகமாக தரேன். ஹவ் அபவுட் மெயின்டெனன்ஸ்? கரெக்ட் கொஸ்டின். இப்போது மெஷினில் 2 விஷயங்க. ஒன்று பின் லோடட், கேபிள் பிளேட் லோடட் மெஷின்ஸ். பின் லோடடில் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ கேபிள் இஸ் தேர் விச் மே ஸ்னாப், விச் மேல விச் வில் ஸ்னாப், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா இதில் ஒரு லைஃப் கேன் கோ ராங். வேர்ஸ் கம் வேர்ஸ் என்ன ஆகலாம்னா இந்த ஏரியாவில் இருக்க பேரிங்ஸ் போகும். இந்த பேரிங்ன்றது கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு இருக்கலாம். இது ஒரு பேரிங்க்கு ஒரு மாதிரி. கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் வராது. இதுக்கு பிறகு இதில் மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அப்போல்ஸ்ட்ரி. அஃப்கோர்ஸ் அப்போல்ஸ்ட்ரின்றது மெயின்டெனன்ஸ், வேரண்டர் ஐட்டம், அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், இவ்வளோதாங்க. அதர்வைஸ் இது 0 மெயின்டெனன்ஸ், யூ கேன் ஹேவ் இட் ஃபார் அ லைஃப் டைம். இதுதான் இந்த மெஷின். யூசேஜ் பண்ண ஆங்கிள்ஸ் மாறுமா? சான்ஸே கிடையாதுங்க, ஓகே, எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஜிம்ஸில் பார்த்து போட்டு உடை பண்ணுங்க. எல்லாரையும் பக்கத்துல இருந்து பார்க்கவே முடியாது. சில பேர் போட்டு ட்ராப் பண்ணுவாங்க வெயிட்டோட. ஸோ அந்த மாதிரிலாம் டைம் திஸ் பீன் டெஸ்டட். ஏன்னா இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா மார்க்கெட்டில் டெஸ்ட் R&D பண்ணி தான் இன்னைக்கு இது வந்திருக்கு. இது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இதுக்கு முன்னாடி வெயிட் இவ்வளோ தூரம் போட்டு டமால் போடணும். சரி, ஜிம்ன்றது என்ன ஃபார் காமன் பீப்புள் வர இடத்துல கண்டிப்பாக இட் வில் பி வெல் மெயின்டைன்டா, அப்யூஸ்டா? கண்டிப்பாக அப்யூஸ் தான் ஆகும். அப்யூஸ்க்காகவே டிசைன் பண்ண மெஷின்ஸ். ஸோ அதுதான் பிராண்ட். இப்போ நான் பிராண்டட்ல போகும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி மெஷின், இட்ஸ் ஒன்லி நம்பர், இட்ஸ் ஒன்லி சப்ளை. இட் கேன் கோ ராங் ஏன்னா பிகாஸ் தெர் இஸ் நோ நேம். இங்கே சம்திங் கோ ராங், திஸ் பிராண்ட் வில் கெட் எஃபெக்டட். இவங்க எஃபெக்ட் ஆனால் நான் எஃபெக்ட் ஆவேன். இப்போ உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்னா அது எனக்கு ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதுதான் we take a sole responsibility on it. 2 மிஷின் நாங்கள் செக் பண்ணோம். இதே மாதிரி எல்லா மிஷின்ஸ் இருக்குமான்னு நம்ம ஒரு செக் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் ஒரு மிஷினும் நேரம் எடுத்து என்ன ஆங்கிளில் போட்டு டெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணணுமோ ட்ராப் பண்ணுங்க. see the vibration எல்லாத்தையும் பாருங்க. then you will get to know what is this machine. ஸ்டார்டிங் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. இந்த மிஷின்ஸ் தான் நான் நரேஸ்வரியால யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்ட், நீங்கள் நரேஸ்வரியா கிளாசிக்கில் கரெக்ட், ஆமாம் பார்த்துருக்கீங்க, கரெக்ட். அது போடும்போது தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், என்ன மிஷின்ஸ் பார்வை வேறு, யூஸ் பண்ணும்போது வேறு. இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா ரெண்டாவது ஆஸ் அ பாடி பில்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மசில் ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் ஏகப்பட்ட மிஷின்ஸை பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த பிராண்டை பார்க்கும்போது ஒரு மிஷினுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மிஷின் பண்ணும்போதும் இந்தியாவில் இருக்க இப்போ இருக்கிற அவைலபிலிட்டி இந்த டைமில் இருக்கிற ஒரு மிஷின்ஸை ட்ரை பண்ணும் போதும் உங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். It is good benefits for beginners, sir. Yes, of course. நல்லா Men's, women's, any genders can easily use it. Easy to access and இதில் வந்து எந்த இக்கப்ஸும் இல்லை. ஸ்பேஸ் ப்ராப்ளம் எல்லாமே இதுதான். எனக்கு மெயினாக சொல்லணும்னா ப்ரைஸிங் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட், ஸ்பேஸ் இஸ் த திங். தேர்ட், இது 2 இருந்து பயோமெக்கானிசம் இல்லைன்னா வேஸ்ட். பயோமெக்கானிக்கலி இட்ஸ் குட். எர்கனாமிக்ஸ் பக்காவாக உட்காரும். ஏன்னா பர்சன் டு பர்சன் பயோமெக்கானிசம் சேஞ்சஸ் ஆகும். அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணி மல்டி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்டில் கிரிப்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் மோர் தென் நான் சொல்கிறத காட்டினோம் நீங்கள் டீச்சர் கால். ஸோ சார் வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாருல செக் பண்ண சொல்லி. ஆமாம். ஸோ முடிக்கும் போது இது ரியலாக சார் சொன்ன மாதிரி தான் இருக்கா? ப்ரோ பாருங்களேன், லைக் நல்லா சின்னதாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. சி பம்ப் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ஃபுல் கான்ட்ராக்ட் ஆகுது பாருங்க. நடுவில் ஆங்கிள் வரதில்ல, சைடில் தானே வரும். சைடாக வந்துட்டு தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும் நான் பிடிக்கும் போது.
ஸோ பைசெப்ஸ் போட்டால் எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா ஃபீல் ஆச்சு ப்ரோ. சார் வந்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்தாருல, உடச்சி பார்க்கலாம், உடைச்சாலும் எதுவும் ஆகாதுன்னு. ஸோ ஐம் கோனா கிவ் அ ட்ரை. இன்னும் வெயிட் ஆட் பண்ணேன். நான் வா 7.5 போடலாம்ல, கொடுங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் சொன்னதான் ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது எப்படி வேணா யூஸ் பண்ணலான்றதுக்கு தான் மிஷின். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப்லாம் ஃபெயிலியர் போகும்போது ட்ராப் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க முடியலன்ட்டு. ஓகே, தெரியுதுல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃபெயிலியர் போகும்போது அப்படியே விட்டுருங்க பார்ப்போம். மேலே இருந்து நல்லா ஓகே, ஆச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு இதில் இம்பார்ட்டன்டான விஷயம், எங்கேயாவது பிளேட்ஸ் வெளியே வந்ததா? ஆஹா, கொஞ்சம் கூட இது ஆங்கிள் தான். ஸோ பிளேட்ஸ் உள்ள செட்டில் ஆயிருக்கு. ஸோ பிளேட்ஸ் வெளியே போகாது. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரப்பர் பிளேட்ஸ் பார்த்துருக்கீங்க, சில இடத்துல ஈவன் எஸ்எஸ் பிளேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. வெளியே போனால் இல்லை யாரோ பக்கத்தில் நிற்கணும், அது கூட நடக்காதீங்க. பட் அந்த கான்ட்ராக்ஷன் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. சீட் எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு பயோ மெக்கானிக்ஸ் மட்டுமே கிடையாதுங்க, சேஃப்டி ஆஸ்பெக்டும் இதுல இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மூவ்மெண்ட் கூட மாறல, அப்படியே அப்படியே தான் இருக்கு. நான் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. வெயிட் மட்டும் வெயிட் இருக்கு, போடுறேன். 3.5 பை. இந்த பெல்ட்லாம் எந்த பிரச்சனையும் வராதா சார்? கண்டிப்பா பெல்ட் அழுத்துறங்க, அது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா இதுக்கு லைஃப் ஸ்பேன்னு ஒன்று இருக்குல்ல, இதான் குறைந்தபட்சம் 3 to 5 years டைம் குறைந்தபட்சம். ரெண்டாவது இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் எல்லாமே 800 rupees 700 rupees இவ்வளோதாங்க ரேட்டே, காஸ்ட்டு இவ்வளோதான். பெரிய காஸ்ட் இன்வால்வ்டே கிடையாது. ரோ ஈவன் சிங்கிள் ஹேண்ட் ரோ பண்ணி பாருங்க. இன்னொரு ஆமாம், இதோட இது பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு ஜிம் நான் போட்டிருக்கேன். விஷயமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹியூஜாக பெருசாக இருக்கும். இது அது சைஸ் அதிலே பாதியில் 15% தான் இருக்குது. சைஸும் சின்னதாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா ரோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ரேஞ்ச், இந்த லிம்ப். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா பாடியும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லோ லிம்ப் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அப்பர் பாடி, ஹேண்ட்ஸ் மாறும். இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள், சில மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா லேட் மிஷின்ஸ் எனக்கு ரேஞ்சே போகலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. வாட் எவர் நீங்கள் 6.2 feet இருந்தால் கூட யூ கேன் ரீச் தட் ரேஞ்ச். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஷார்ட் ஹைட்டில் எனக்கு கரெக்டாக இருக்கு பாருங்க. நல்ல ஸ்குவீஸ். பேக் ஃபீல் ஆகுது ஃபுல்லா. ஃபுல்லா ஒரு ஓபன் இந்த ஸ்ட்ரெச் ஆகுது. இடத்துல சாரி ஃபுல் ஸ்ட்ரெச் ஓபன் ஆகுது எனக்கு. விட்றா, அப்படி விட்டுங்க, சும்மா விட்டு பாருங்க. புரியுது. இப்போ இந்த மாதிரிலாம் நீ பண்ற மாதிரி ஜிம்ல பண்ணுவாங்க, போட்டு விட்டுருவாங்க. ஆமா, ஏன்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க, டமால்னு விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இப்போ டம்பிள்ஸே விடலாமனா விடக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம பண்றோம், அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கான்றதான் இப்போ கேள்வி. ஸோ ஆனால் இந்த மிஷின்ஸ்லாம் அதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்குது. ஜிம் ஓனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இந்த மிஷின்ஸை. ஏன்னா நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி போடுறதுக்கெலாம். இது அவங்க கஷ்டம், செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதுக்காக வந்து இது என்னன்னா இவ்வளோ தூரம் ஒரு கம்பெனிக்காரன் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த ரேட்டில் கொடுக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னா எல்லாரும் ஜிம்லேயும் இது ஈஸியாக போய் சேரணுன்றது தான் இதோட விஷயமே, வேற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டில் நிறைய ரெசிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர நேரத்தில் ஒரு ஜிம்முக்கு இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஜிம்ன்றது ரொம்ப இன்றைக்கி நிறைய விஷயத்தில் வந்துச்சு. பணக்காரங்க ஜிம் செட் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் வராங்க, எல்லா ப்ரொஃபஷனல் பீப்புளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பாடி பில்டர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான். அவங்களுக்கு ஃபேமிலியில் வேறு தொழிலாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில். அப்போ அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி ஒரு ஜிம்மை செட் பண்ண முடியும். அதுவும் அவங்களுக்கு நல்ல ப்ராடக்டோட நல்ல ப்ரைஸோடு கொடுக்கணும், நல்ல பிராண்டோட கொடுக்கணும்னா அது இம்பல்ஸ் ஆக முடியும். இது வந்து லேட்ரல் ரைஸ், இன்னொன்று செஸ்ட் ஃப்ளை. இதுலேயே 2 மிஷின்ஸ் இருக்குது. இந்த லேட்ரல் ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்.
எந்த ஜிம்ஸ்க்குமே கண்டிப்பாக. ஆனால் நிறைய ஜிம்ஸில் இது இருக்காது. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த மிஷின்ஸ் கொஞ்சம் ப்ரைஸிங் ஜாஸ்தி. இப்போ இந்த மசிலுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமான்றது தான் ஒரு ஜிம் ஓனர்ஸோட மென்டாலிட்டி, மைண்ட் செட். இப்போது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து இதில் மிஷின் போடணுமா, இல்லை 75,000 கொடுத்து மிஷின் வாங்கணுமா, இப்படி தான். இப்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இதை ஒரு 40 ரூபாய்க்குள்ளார கொண்டு வந்துட்டோம். இந்த 40 ரூபாய்க்குள்ளார ஒரு லேட்ரல் மிஷின் வரும்போது கண்டிப்பாக லேட்ரல் ரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜிம் ஓனர்ஸும் ஈஸியாக வாங்கிடுவாங்க. அது நடந்துட்டு இருக்கு வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 40,000 rupeesல லேட்ரல் ரைஸ். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஜிம்ல ஆட் ஆன் மெஷின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த மெஷின்ஸோட ஒர்க் அவுட்? எனக்கு கரெக்டாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி தம்பில் போடும்போது நம்ம ஃபார்ம் கரெக்டாக தான். இதில் வந்து எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க, லேட்ரல் ரைஸ் கரெக்டாக வராது. பிக்னஸாக இருக்கட்டும், இன்டர்மீடியட் இருக்கும், ஒருத்தவங்களும் ஒரு ரேஞ்ச் இருக்கும். பட் இது நம்ம போடும்போது கரெக்டான ரேஞ்ச், சீட் பண்ணாமல் அழகாக கொண்டு போகலாம். ஈவன் 2.5 kg யூ கேன் ஃபீல் தட். ஆக்சுவலி இந்த லெக் ப்ரெஸ் ரிசல்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னா 45 டிகிரி பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. பட் என்னென்னா 45 டிகிரியில் நிறைய சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்குது, இதில் அது இருக்காது. காரணம் வந்து இட் இஸ் நாட் மென்ட் டு எவ்ரிபடி. இப்போ எஸ்பெஷலி பீப்புள் லைக் யூ, திஸ் இஸ் அ கிளாஸ் பிகாஸ் பேசிக்லி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி உங்கள் லோடை கொண்டு வரீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆமாம் சார், புரியும். அந்த 45 டிகிரி பண்ணதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதாவது பயன்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உட்காரும்போது பழகிட்டீங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது. எந்த மிஷின் 45 டிகிரி புதுசாக ஏறுறவங்களுக்கு பயமாக இருக்கும். இப்போ உங்களுக்குலாம் ரொம்ப சர்வசாதாரணம். உங்களுக்கு அதான் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின். ஏன்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் கண்டிப்பாக பிரிங்கிங் யுவர் லோட் அப்படியே கண்டிப்பாக அவங்க குவாடும் ஃபுல் ப்ரெஷர் குவாடும் ஆம்ஸ்ட்ரிங்கும் க்ளூட்டும் கிளாஸாக வைக்கும். இது எல்லாமே 1 lakh தான். இதெல்லாம் லெஸ் than 1 lakh. இது எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவாக தான். சரி, லெக்ஸோட மிஷின்ஸ் நல்ல மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் லெக்ஸுக்கு எனி பெஸ்ட் மிஷின்ஸ் சாலிட் வெயிட்டோட வேணும்னா 1.5 lakhs கீழே கிடைக்கவே கிடைக்காதுங்க. நல்ல ஸ்மூத்தாக எந்த விதமான மெயினாக என்னென்னா இந்த கைட் ராடில் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வெயிட் ஃப்ளோ ஆகும். ரெண்டாவது ஜால்ட் இல்லாமல் போகணும், ரேட்டிலிங்கே இருக்கக்கூடாது. அது ஆச்சுனால பேசிக்காக மிஷின்ஸில் கூட கேபிள் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் தி இது இருக்கணும், வெயிட்ஸ் இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ஆனால் ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. தேர் ஆர் மிஷின்ஸ் கேரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்ஸ். அது நீங்கள் நிஜமாகவே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஓன்ட் யூஸ் தட் மிஷின். சேம்வே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தாக ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரும். யூ கேன் ஃபீல் தி மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் மிஷின்ஸ். அதான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, பர்ஃபெக்டாக இருக்கும் 100%. அப்படி ஒரு டீவியேஷன் கொஞ்சம் கூட வராது. The size கூட size, as you said rightly, size is smaller and especially those who going to lift more weight than 100 kg க்கு யாரெல்லாம் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இதுதான் பெஸ்ட் மெஷின்ஸ். ஏன்னா 45 டிகிரியில் 100லேருந்து 150 kg நீங்கள் போகிறத காட்டிலும் இதில் நீங்கள் 120 பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், ஏன்னா மோர் வெயிட் உங்கள் மசிலில் நீங்கள் நிறைய வெயிட் போட்டு பண்ணுறதை காட்டிலும் கண்டிப்பாக மசிலுக்கான வெயிட்டை நீங்கள் இதில் கொடுக்க முடியும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஸோ இந்த மோஷன் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆங்கிள் yes, more deep. Now glute, hamstring, quadriceps while raising quadriceps. இப்போ இதில் இது என்னன்னா உங்களால் வெயிட் எவ்வளோ வேணால் புஷ் பண்ண முடியும். அதாவது வெயிட் புஷ் பண்ண முடியும், ஆனால் மற்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரபிள் இருக்குது, ஹிப் எக்ஸ்டென்சரோ இங்கே இதெல்லாம் இருக்குன்னா இதில் அது வராது ஸ்ட்ரெயிட்டாகவே. இதுதான் இதோட விஷயம். பிகாஸ் யுவர் ஷோல்டர் ஹஸ் பீன் என்கேஜ்ட் அண்ட் யுவர் ஸ்பைன் இஸ் மூவிங் லைக் திஸ். Hinge your back and going all the way down and coming up, pressing your foot, firm footla அப்படியே மேலே வரீங்க நீங்க. Okay. So all three important muscles are working. One is quadricep, hamstring and glute. இது மூணு தான் ரொம்ப ரொம்ப important which works on it. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பின் லோடடும் பிளேட் லோடடுமே எடுக்கிறீங்க. ஒரு 5 பிளேட் லோடு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமே பின் லோடரில் 5 தான் எடுப்பீங்க. ஒன்று மல்டி ப்ரெஸ் எடுப்பீங்க, லேட் அண்ட் ரோ எடுப்பீங்க, பெக் அண்ட் ரேட் எடுப்பீங்க, ஒன்று லெக் எக்ஸ்டென்ஷன் 4. இதுக்கு பிறகு ஒன்று அசிஸ்டட் சின் அப். இந்த 5 மிஷின்ஸ் இதுதான் ஒரு ஜிம்முக்கு மேண்டேட்ரி, அவாய்ட் பண்ண முடியாத ஒரு மிஷின்ஸ். கரெக்டுங்களா? இந்த 5 மிஷின்ஸும் இப்போ இந்த என்டையர் பின் லோடு பிளேட் லோடு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மீன்ஸ் வாட் ஓவர் லேட்டு ரோ இதெல்லாம் அதுக்கு
அப்படியே கூடவே இன்னொன்று பண்ணணும்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 13 lakhs to 14 lakhs கூட எல்லாமே வந்துடும். மொத்தமாக ஒரு 25 இன்டீரியர் சேர்த்து கார்டியோ சேர்த்து சூப்பராக முடிச்சிடலாம். தாராளமாக பண்ணலாம். 3000 square feet பரவாயில்ல. 25 lakhல பண்ணுறது இல்லை, கண்டிப்பாக பண்ண முடியும். ரொம்ப பெரிய விஷயம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை பட்ஜெட் நம்ம ஜிம்மு செட் பண்ணும்போது எப்படின்னா நிறைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னும் போது நமக்கு இந்த மாதிரி மிஷினை சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உள்ள ஜிம்ஸ் தான் நிறையவே இருக்குது. அண்ட் ப்ரீமியமாக வரக்கூடிய ஜிம்ஸும் இருக்குது, அதுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பட் அதோட மிஷின்ஸ் கொஞ்சம் வேறு. பட் எண்ட் ஆஃப் த டே மெஷினோட எஃபிஷியன்சி எல்லாமே சேம். என்னென்னா உங்களுக்கு என்ன ஒர்க் எஃபிஷியன்சி இருக்கணும், கரெக்டுங்களா? ஒர்க் அவுட்டு பயோமெக்கானிக்கலி இட் வில் பி குட். அந்த மிஷினுக்கு இது தேவை, அது கொஞ்சம் இனி எலிகன்சி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். எலிகன்சின்ற போது என்னென்னா அந்த ஃப்ரேமோட லுக்கு, சைஸு, பெயிண்டிங்கு அண்ட் ஃபேக்ட் அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் கொடுக்குறது அதுக்கு. பட் வேர் இஸ் வி ஹேவ் டு பே ப்ரீமியம் ஃபார் இட், வி ஹேவ் டு கிவ் அ ப்ரீமியம் பிளேஸ் ஃபார் இட், ஃபார் தட் வி ஹேவ் டு பே மோர் ரெண்டல். இது அந்த கொஸ்டினே கிடையாது. இந்த மாதிரி ஜிம்ஸ் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறது. நல்லா தான் போதும். டீப் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆங்கிள், ஆமாம் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆங்கிள். எஸ் கரெக்ட். ஜஸ்ட் பாடி ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஃபேஸில் ரெட் ஆகுதுடா. கொஞ்சம் லிஃப்ட் லைட்டாக கொஞ்சம் மேலே லைட்டாக கலத்துங்க. வெயிட் இல்லை நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக போச்சு. இல்லை ஆக்சுவலாக இது இப்போ நீங்கள் ஸ்குவாட் போடணும் அப்படின்னா என்ன, ஸ்குவாட் போடும்போது உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் ஸ்குவாட் எப்படி போடுவீங்க? லைக் மோஸ்ட்லி பார்பல் ஸ்குவாட். இப்போ பார்பல் ஸ்குவாட் போடும்போது உங்கள் ரேஞ்ச் இப்படி தான் போகும், கரெக்டாக? இப்போது இந்த ரேஞ்ச் இப்படி போகிறதுனால உங்களுக்கு எங்கெல்லாம் உங்கள் எக்ஸ்டென்சரில் ஒரு லோடு இருக்கும், கரெக்டாக? அதனால சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் உங்களால் லோட் புஷ் பண்ண முடியும். இப்போ இந்த பெல் ஸ்குவாட் எப்படின்னா இப்போ எக்ஸ்டென்சரே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யுவர் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட். இது 3 தான் எங்கேஜ் ஆக போகுது. உங்கள் லோ பேக் டோட்டலி ஃப்ரீ. ஸோ அதனால விச் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்? குவாட்ரிசெப்ஸ், யுவர் ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட் 3மே ஆக்டிவேட்டட். எக்ஸ்டென்சரை கம்பேர் பண்ணும்போது 3 ஸ்ட்ராங் மசில். இங்கே எக்ஸ்டென்சருக்கு வேலை கிடையாது. ஸோ தட் யூ கேன் புஷ் மோர் வெயிட். அதனால தான் இப்போ நீங்கள் இதே உங்கள்கிட்ட ஸ்மித் மிஷின் கொடுத்துட்டு 25 கிலோ போட சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது டஃப்பாக இருக்கும். அதே ஸ்குவாட்டை தான் போடுறீங்க, பட் டஃப்பாக இருக்கும். இங்கே இருக்காது. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, 50 kg நீங்கள் போயிட்டு அழகாக அப்படி வரீங்க. ஸோ அதுதான் இதோட பியூட்டி. ஓகே, மோஸ்ட்லி அந்த நீங்கள் சொல்கிறதான் ஸ்குவாட் பண்ணும்போது அந்த லோவர் பேக் வலிக்குதுன்னே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நல்லா டீப்பாகவும் போகலாம். லைக் ஸ்குவாட் நல்லா பண்ணலாம். ஃபுல்லாக தையில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. டீப்பாக போங்க. அப்படியே ஸ்லோவாக வாங்க. எஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் அட்ஜஸ்ட் தி ஸ்லாட்ஸ். உங்கள் எந்த சைடு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான். ஸோ இப்போ இங்கே என்னென்னா மெயினாக ஆஸ் ஐ செட் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் வில் ஒர்க் அவுட். இப்போ யூஸ்வலாக நம்ம ஸ்குவாட் போடணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டிஃப் பேக்னால வி மே நாட் புஷ் மோர் வெயிட். இப்போ அந்த ஸ்டிஃப் பேக்குக்கான கொஸ்டின்ஸே இங்கே கிடையாது. உங்களுடைய என்ன நீங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு விதவுட் டிஸ்டர்பன்ஸ் யூ கேன் டூ. ஏன்னா இதுக்காக அது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 kg போட முடியும்னு சொன்னால் 100 kg ஸ்குவாட் போட முடியாது உங்களால். ஒரு 60 kg ஸ்குவாட் போட முடியாது. அதனால நீங்கள் 40 kgல வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு புட் 100 kg, 250 kg, 200 kg, people are using it. In fact, people have been experienced in a gym 350 kg வரைக்கும் இதில் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல இருக்கு, அவைலபிள் இருக்கு. பீப்புள் யூஸ் 350 kg, ஃபைனலி தே ஃபெயில்ட் ஆல்சோ ஆஃப்டர் ரெப்பிட்டேஷன், ஃபியூ ரெப்பிட்டேஷன். ஸோ தட் இஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் திஸ் மிஷின். இன்னொரு விஷயம் என்னன்னா, இட் ப்ரூவ்ஸ் தட் என்னால் அவ்வளோ வெயிட் புஷ் பண்ண முடியும். தோ ஐ ஹேவ் அ கெப்பாசிட்டி, ஐ கேன் புஷ் இட். எனக்கு இப் எக்ஸ்டென்சருக்கோ இதுக்கோ எந்த ப்ராப்ளம் விதவுட் டச்சிங் ஆர் விதவுட் ஸ்ட்ரெயினிங் தட் ஏரியா வி கோன் டு டூ இந்த ஒர்க் அவுட். அதுதான் இதோட பியூட்டி ஆஃப் திஸ் மிஷின். எனக்கு வந்து ஒரு 90% ஃபுல்லாக தையில் ஃப்ரண்ட்டில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்க சிஆர்கே ஃபிட்னஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டர்ஃபும் இருந்தது, ஸ்விம்மிங் பூலும் இருக்குது அண்ட் ஜிம்மும் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் ஆன் இம்பல்ஸ் சீரிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரெட் பண்ணோம் வசீம் அண்ட் டைகர் ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ டைகர். தேங்க்ஸ் வசீம். தேங்க்ஸ் அபிஷேக். தேங்க்ஸ். நீங்களும் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனால தான் இங்கே கூப்பிட்டு காட்டினேன் உங்களுக்கு இப்போ என்ன கொஸ்டின் ஏதாவது நிறைய கொஸ்டின் சொல்கிறேன் சார். பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் குவாலிட்டி அமேசிங்காக இருக்குது அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ நம்ம 20 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இப்போது லோனோ ஏதாவது சேர்த்து நான் 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஜிம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் எவ்வளோ நாளில் எடுக்க முடியும்? இப்போ நான் லைக் மற்ற ஜிம்ஸ் கூட கம்பீட் பண்ண முடியுமா இந்த எக்யூப்மெண்ட் வச்சு? நல்ல கொஸ்டின்னு. சரி, இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நாம் பணம் போடுறோம், இதில் பணத்தை போட்டு நாம் எடுத்து இனி இன்னொரு ஜிம்மு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். இது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் மேனோட முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஜிம் ஆரம்பிக்கிறது ஒன்று இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு மக்களுக்கு நன்மை செஞ்சு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நன்மை செஞ்சு உங்களுக்கு நன்மை தேடிக்கிறீங்க. ஸோ இது ஒரு இப்போ ஏன் இடத்த பொறுத்த வரைக்கும் ரோல் என்னென்னா, இப்படிப்பட்ட இடத்துல தரமான மிஷின்ஸ், அதாவது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு நிறைய பேர் 20 லட்சம் 15 லட்ச ரூபாய்க்கு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு நிறைய பேர் ஃபீல் பண்ணதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இந்த மிஷின்ஸ் எதுவுமே நீங்கள் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் எதுவுமே தரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு நாங்கள் உத்தரவாதம்ன்றது வாயால் இல்லை, கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை ஜிம்ஸில் போய் பார்க்கணுன்னா அத்தனை ஜிம்ஸும் இன்றைக்கி விட்னஸாக இருக்குது. ஸோ அது அத்தனையுமே வச்சு தான் நான் சொல்கிறேன், தரத்தில் எந்த குறையும் கிடையாது. 20 லட்ச ரூபாய்க்கு அருமையான மிஷின்ஸ் கிடைச்சிரும். மோரோவர் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிங்க, இந்த மாதிரி தரமான மிஷின் வச்சுருக்கும் போது உங்கள் கிளைண்ட்டு உங்ககிட்ட விட்டு போக மாட்டாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எத்தனை கிளைண்ட்டை கூட்டுட்டு வரீங்கன்றதில்ல, எத்தனை கிளைண்ட்டை வெளியே அனுப்புறீங்கன்றது தான் விஷயம். கிளைண்ட்டு வெளியாக போகாமல் இருக்கிற கிளைண்ட்டை கொண்டு வரும்போது உங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 இயருக்குள்ளார உங்களால் எடுக்க முடியும். இது கரெக்டான மிஷினை தேர்ந்தெடுத்து கரெக்டான இடத்த தேர்ந்தெடுத்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா வெற்றின்றது நிச்சயம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. 1 இயருக்குள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் 20 லட்சத்தில் வந்து வேறு மிஷின்ஸ் பார்க்குறேன்னா இவ்வளோ வேரியேஷன்ஸ் போட முடியாது, இவ்வளோ மிஷின்ஸ் போட முடியாது. அதாவது இன்னொரு விஷயம், இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு பின் லோடட் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும், பிளேட் லோடட் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த பிளேட் லோடடும் பின் லோடடும் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்காகவும் இருக்காது, இது வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். ரெண்டாவது சைஸ் ஆக்குபை பண்ணாது, ரொம்ப ரொம்ப விஷயம். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க 20 லட்ச ரூபான்னு பார்க்கும்போது நீங்கள் பெரிய ரெண்டலுக்கு போக முடியாது, சின்ன ரெண்டலுக்கு தான் போக முடியும், ஓரளவுக்கு மாடரேட் ரெண்டல். அப்போ மாடரேட் ரெண்டல் போகும்போது சைஸும் சின்னதாகிடும். அப்போ சைஸ் சின்னதாகும்போது அப்பீரபிளாக இருக்கணும் பார்த்தீங்களா, அது இருக்குமானா இது இருக்கும். ரெண்டாவது குறைபாடு இல்லாமல் ஃபங்க்ஷனலாக இருக்குமானா இருக்கும். லாஞ்சிபிலிட்டி இருக்குமானா இருக்கும். கஸ்டமர் ஹாப்பியாக இருப்பாங்களா? எஸ். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? எஸ். நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக ஜிம் பண்ணும்போது இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய விஷயம். எனக்கு ஒரு டவுட், இப்போ ஜிம் போடுறாங்க, நம்ம பைக் கார்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஃபினான்ஸ் அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ல ஏன் கொடுக்கல? இது அந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை அந்த மாதிரி இல்லை, இது இஎம்ஐ சிஸ்டம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேங்கர்ஸ் மூலயமா தான். இன்றைக்கி நிறைய பேங்கர்ஸ் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட சென்னையில் இத்தனை ஜிம்ஸ் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட், பேங்க் சப்போர்ட் மூலயமா தான் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக பேங்க்ஸ் லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் பேங்க் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக லோன் கிடச்சிரும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இஎம்ஐ நீங்கள் போகும்போது தெர் இஸ் இன்டைரக்ட் ஹிடன் எக்ஸ்பென்ஸ்னு வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஸ்ட்ரெயிட் ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கேள்வி. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் ப்ரைஸ் ரன் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆமாம், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் போனீங்கன்னா லைக் லோன் நிறைய இருக்கு ப்ரோ. லோனில் போனீங்கன்னா பேங்கர்ஸ் லோன் இஸ் ஆல்வேஸ் குட். இன்றைக்கி கிட்டத்தட்ட சென்னையில் இப்போ நீங்கள் நிறைய ஸ்லாமே பார்த்துருப்போம். ஸ்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இட்ஸ் எவ்ரிதிங் இன் பேங்க் லோன் தான், ஸ்கீம் லோன்ஸ் தான் எல்லாமே. இந்த பிரதான் மந்திரி யோஜனா, டிஎன்ஜிபி ஸ்கீம், முத்ரா லோன்ஸ், ஏகப்பட்ட லோன்ஸ் இருக்கு, நீட் ஸ்கீம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் வாசிம். தேங்க்ஸ் டைகர். கமிங் ஆல் தி வே. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? இந்த ஒரு ப்ரீமியம் இந்த மிஷின் காமிச்சிங்க இந்த பட்ஜெட்டில், நெக்ஸ்ட் என்ன? இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியம் சீரீஸ்க்கு கூட இருக்குது. எஃப்இ சீரீஸ்னு ஒன்று இருக்குது, இசிபி சீரீஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா கார்டியோ செக்ஷன்ஸும் தனியாக பண்ணணும், அதுவும் வில் ஹேவ் டு டூ இட். ஓகே, அதெல்லாம் வந்து லக்ஸரி ஜிம்ஸ் யூஸ் பண்ணலாம். லக்ஸரி ஜிம்ஸ் அதெல்லாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going
லக்ஸுரி ஜிம்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜிம் போட போகிற ஃப்ரெண்டுக்கு இது அமுச்சு விடுங்க. இந்த எக்யூப்மெண்ட்லாம் பாரு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எனி குவரிஸ்னால் சார் ரீச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். தேங்க்யூ. லக்ஸுரி ஜிம்